வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அப்பா என்ன அடி யாருக்குன்னு கேக்குறீங்களா? எனக்கு தான். நீங்க அடிச்சதுதான் பரவாயில்ல. நட்பு முரணாதான் எல்லா அடிகளுமே விழுந்திருந்துச்சு. அதனால ஒரு தப்பும் இல்ல. நம்ம 4 பேரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நம்மள 40 பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துதான் நம்ம இந்த இடத்துக்கே வர்றோம். அதனால அது ஒண்ணும் இல்ல, எதிர்பார்த்ததுதான். ஒரு மாமா வந்து எனக்கு வந்து அது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு அப்படிங்கறதுனாலதான் கௌசிக் வந்து உள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தேன். ஆனா நாங்க தீவிரமா சீமான எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்ப அவனுக்கு அடிக்கும் போது அதுல 2 அடி வந்து இவனுக்கு விழதான் செய்யும். சின்ன பையனா இருந்தாலும் குஞ்சானா இருந்தாலும் நீ ஒதுங்கிக்கோன்னு சொன்னதை நான் ஏற்கிறேன். என்னோட கருத்துல இருந்து நான் பின்வாங்கல. எனக்கு இன்னமும் அது கொஞ்சம் உறுத்தலாதான் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அமைதியா இருமா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது சரிதான். அவன் பேசுற பேச்சுக்கு அவன் வாங்கணும் போல அப்படின்னு நான் அமைதி காக்க விரும்புறேன். இருந்தாலும் நம்ம போன வாரம் சனிக்கிழமை வந்து ஐயா ரெட்டைமலை அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்குமான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அது போட்டதுல இருந்தே வந்து எனக்கு சஜஷன் இந்த பையனோட வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை கூட நான் என்னோட 3வது கமெண்ட்ஸ் நீங்க அடிச்சீங்கல்ல, அந்த வீடியோல யாருக்கோ நான் சொல்லியிருந்தேன், இந்த பையனுக்கு வீடியோ போடணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது என்னோட ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருந்துச்சு, வீடியோ போடணும், இவனுக்கு பதில் சொல்லணும்னு. அதே சமயத்துல ஒரு சின்ன பையனா இருக்கான், அங்க சீமான் மேடையில என்ன வளரிட்டு இருக்கானோ அது அப்படியே தானே இவன் வளரிட்டு இருக்கான், இவனுக்கு எல்லாம் வீடியோ போட்டுட்டா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் முக்தார் அவர்களுடைய வீடியோவுமே சஜஷன்ஸ்ல வரும்போதுதான் பார்க்க நேரிடுது. அதனாலதான் அந்த எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முக்தாருக்கு நம்ம வீடியோ போட்ட நம்ம இப்ப நம்மளோட கடமை இந்த பையனுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற இதுல வந்து நம்ம நிக்கிறோம். அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ. இப்போ எனக்குள்ள மனநிலைதான் உங்களுக்குமே வரும், இந்த பையனுக்கால ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இவன் வந்து ஒரு 15 கேள்வி இல்லைன்னா கேள்வியுடன் கூடிய பதில்களை தூக்கிட்டு தான் எல்லா மீடியாவுக்கும் எல்லா சேனலுக்குமே போயிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கான். இது இவனோடைய கேள்வியா, இவனோட பார்வையா, இவனோட புரிதலானா? இல்லவே இல்லை. அது சீமான் வந்து பேசுற அத்தனை பாயிண்ட்ஸுமே சீமான் கிட்ட இருந்து இவன் கிட்ட கடத்தப்பட்ட பாயிண்ட்ஸ் தான். அவரும் இதே 15 பாயிண்ட்ஸ் தான் எந்த மேடைகள்ல பேசினாலும் பேசிட்டே இருக்கிறாரு. அதாவது பிரஸ் மீட் வச்சு மீடியா கிட்ட பேசும்போது கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவாரு. ஆனா ஏதோ ஒரு தொகுதிக்கு போனாரு, இல்ல ஏதோ ஒரு ஊருக்கு போனாரு அப்படின்னா இந்த 15 விஷயத்தை தான் திரும்ப 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 பேசுவாரு. ஆனா புதுசா எதுவும் பேச மாட்டாரு. ஆனா புதுசா பேசுவாரு. என்ன கன்ஃபியூஷனா இருக்கா? புதுசா எந்த டாபிக் எடுத்து பேச மாட்டாரு, புதுசா பேசுவாரு. அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து ஒரு தொகுதிக்கு போறாருன்னா அன்னைக்கு வந்து ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவை பத்தி பேசிருக்காருன்னா அங்க பேசுனதே அதே எடுத்துட்டு போய் மதுரையில போயிட்டு அந்த இடத்துல வந்து அங்க உள்ள சாதிய தலைவரா இவர் ஐடென்டிஃபை பண்றது, அவங்க சாதிய தலைவரா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிலாம் கிட்ட ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். அங்க போயிட்டு அங்க உள்ள தலைவர்கள்ல யாராவது ஒருத்தருடைய பேரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மத்ததெல்லாம் ஒரே மாதிரிதான் பேசுவாரு. ஏன்னா அதெல்லாமே நீங்க வந்து திமுக தானே கேள்வி கேட்க போறீங்க. அதனால இந்த 15 கேள்விகளை மட்டும் இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இன்னும் டீப்பா இந்த தம்பி பேசுறத டீகோட் பண்றீங்க, அவனுக்கு பதில் விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 பொய்களை வந்து அவனுக்கு பொய்ன்னு தெரிஞ்சு சொல்றானா என்னன்னு தெரியல. சீமான் எப்பப்போ மீட்டிங்ல சொன்னதை திரும்ப திரும்ப எல்லா மீடியாக்கள் மூலமா அவன் கொண்டு செஞ்சுட்டு இருக்கான். இது பொய்ன்னு அவனுக்கு சொல்லிட்டாலே மேபி இனிமேல் ஃபியூச்சர்ல பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் வந்து சீமான் பேசுனதுக்கு நிஜமாதான் பேசியிருக்கிறாரா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அவன் வந்து ஒரு சேனலுக்கு போக ஆரம்பிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில இது பொய்டா கண்ணா நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரியில அவன் பேசுற எல்லாத்துக்கும் நம்ம விளக்கம் கொடுக்கலாம். அதாவது ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து 1935 செங்கல்பட்டுல வந்து ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து ஒரு சுயமரியாதை கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்தில் பெரியாரும் கலந்துகிட்டார் அப்படின்னு சொல்றான். அதாவது இப்ப அவங்க அண்ணன் ரீசெண்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறாருல, பெரியாரும் செஞ்சாருன்னு சொல்லுங்கன்னு அதே டோன் எடுத்து அதே மாடுலேஷன்ல சொல்றான். ஆனா 1925லயே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பெரியார் ஒரு பக்கம் தன் பணியை செஞ்சுட்டு இருந்தப்போ ரெட்டைமலை சீனிவாசன் ஒரு பக்கம் தன்னோட பணியை செஞ்சுட்டு இருந்தாருன்னு நம்ம ஒரு பெரிய வீடியோவே போட்டுட்டோம். தம்பி முடிஞ்சா அதையும் போய் பார்க்கட்டும், இல்லாட்டினா தெரிஞ்சுக்கணும்னா பார்க்கட்டும். இப்போ என்ன பாயிண்ட் இங்க அப்படின்னா, பெரியார் ரெட்டைமலை சீனிவாசன் உடைய அந்த செங்கல்பட்டு மீட்டிங்ல கலந்துக்கவே இல்ல. அதற்கான எந்த ரெக்கார்டுமே இல்ல. இவங்க எதுல இருந்து சொல்றாங்கன்னு தெரியல. இன்ஃபேக்ட் நான் ஒரு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், இவங்க 2 பேருக்கான சந்திப்பு நடந்துக்கவே இல்ல, ஏனோ நடந்துக்கவே இல்ல அப்படிங்கறதான் உண்மை. இதன் மூலம் ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும் பெரியாருக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை, அதுக்கான எந்த ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பொய்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணலாம். அது என்ன சொல்றாரு தம்பி அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 பள்ளிகள் கவர்மெண்ட் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு சென்னையில அதுவும் அப்படின்னு சொல்றான். அது வந்து சீமான் அவர்கள் ஒரு சமயத்துல போற போக்குல திராவிட அரசை குறை சொல்லணும்னு சொல்லிட்டு போனதுதான். அவரை இந்த பீரியட்ல க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லல, அதை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான் இவன். அதுல முக்கியமா நீதி கதர் பேப்பர்ல கூட போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கான். அந்த பேப்பரை பழைய பேப்பர் தான், காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி 2022 ஜூலை மாசம் வெளியான செய்தி. ஓகே, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 15 வருடங்கள்ல
40 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்டிஐ போட்டு வாங்கின தகவல்ல சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சமச்சீர் பள்ளின்னு ஒண்ணு இருந்தது, அது வந்து அம்மா பீரியட்ல நிறைய க்ளோஸ் பண்ணாங்க. ஏன் அம்மாவை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அதுக்கான காரணம் இருக்கு. 2010-11 காலகட்டத்துல கலைஞர் அவர்களால் இந்த பள்ளி வந்து வருது. இத வந்து கிட்டத்தட்ட 248 பள்ளிகளை புதுசா பிரைமரி ஸ்கூல்ஸ் கலைஞர் அவர்கள் ஓபன் பண்றாரு. 117 கிட்ட ஸ்கூல்ஸ் வந்து ஏற்கனவே இருந்ததை வந்து சீரமைக்கிறாரு. 248 பள்ளிகளை அவர் திறக்கிறாரு. அப்புறம் அம்மாவோட பீரியட், அம்மா பீரியட்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் ஒரு சட்டமன்றம்னு ஒண்ணு ஓபன் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து அத ஹாஸ்பிட்டலா மாத்துவாங்க. இவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஸ்கூலா மாத்திடுவாங்க, ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி. அது நடக்கல, நான் ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல, அப்படிதான் இதுவும் மூடப்பட்டதோ அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்துச்சு. இந்த நியூஸே 8 வருடங்களுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போதுமான மாணவர்கள் சேர்க்கை நடைபெறாததுனால ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்றோம்னு. அப்ப ரெக்கார்ட் படி, அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் படி 32 ஸ்கூல்ஸ் கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணாங்க. சோ இந்த 22வது வருடம் வந்து இந்த பேப்பர்ல 40 ஸ்கூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால அப்போ நீங்க ஆவரேஜா வச்சுக்கிட்டீங்கன்னா 7ல இருந்து 8 ஸ்கூல்ஸ் வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணப்பட்டதா இருக்கலாம். ஆனா தம்பிக்கிட்ட என்ன கேள்வினா, இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பள்ளிகள் மூடப்பட்டதா அப்படின்னு மட்டும் எங்களுக்கு நீங்க பார்த்து சொல்லணும் தம்பி. ஏன்னா இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ரொம்ப பெட்டரா இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். அதே மாதிரி முன்னாடியுமே ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு கெனித் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து இப்போ ஒரு 33 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், பல கோடிகள்ல ஏஐ மெஷின் லாங்குவேஜ்ல வந்து ரொம்பவே சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இந்தியால, அது முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா இருக்காரு. அவர் போன வாரம் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, அது முடிஞ்சா பாரு தம்பி. அதுல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சதாகவும் எப்படி ஆங்கில புலமை கிடைச்சது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழக்கம் கொடுத்திருப்பாரு. சும்மா உங்க அண்ணன் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலே யாருமே வழங்க மாட்டாங்க அப்படின்னு தூக்கிட்டு இன்னுமே சுத்தாது. ஏன் இந்த பாயிண்ட் உனக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க அண்ணன் மேடைகள்ல தமிழ் பேசுவாரு, தமிழ் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லுவாரு, திருக்குறளே ஸ்கூல்ல இல்ல அப்படின்பாரு. ஆனா அவருடைய 2 பசங்களை, அதாவது 25 லட்சத்துக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டிருக்காங்கன்னு முக்தார் அவர்களே உனக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நீயும் ஆங்கில பள்ளியில தான் படிக்கிறேன்னு சொல்ற. காரணம் கேட்டா, நான் வந்து தமிழ் புக்கெல்லாம் வந்து ஆங்கில மயமாக்கணும்னு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன், செய்ய ஆசைப்படுறேன், அதனால நான் ஆங்கில வழி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, ஆங்கில வழியில பண்ணி எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அதனாலதான் நான் ஆங்கில வழி பள்ளி படிக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்படிதானே எங்களுக்கும் இருக்கும். எங்க பிள்ளைங்க இதெல்லாம் படிக்க வைக்கணும், அவன் வந்து அதை பண்ணணும், அவன் டாக்டர் ஆகணும், அவன் சயின்டிஸ்ட் ஆகணும், அதுக்கு ஆங்கிலம் வேணும் அப்படின்னு எங்களுக்கும் அப்படிதானே இருக்கும். அப்புறம் நீங்க வந்து நொட்ட சொல்லிட்டு வரீங்க, படிப்புங்கிறது எங்க இஷ்டம், நாங்க எங்க வேணா படிப்போம், உங்க அண்ணனோ நீயோ வந்துட்டு எதுக்கு அப்புறம் குறை சொல்லிட்டு திரியுறீங்க? அப்போ உங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருந்தா நல்லா இருக்கும். ஆபாசமா பேசுகிறார் முக்தார் அப்படின்னு சேனலா போய் சொல்ற தம்பி, என்னவோ எனக்கு தெரிஞ்சு சீமானோட ஆடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் போதோ இல்ல சாட்டை மேடைகள்ல பேசும் போதெல்லாம் வந்துட்டு பாக்குறது இல்ல, கண்ணையும் காதையும் பொத்திக்குவாருங்கிற அந்த அசம்ஷனுக்கு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் தம்பி பேசுற மற்ற விஷயத்துக்கு போலாமா? தமிழ் பிடிக்கும் அதனால் தமிழ் தேசியம் பிடிக்கும், தமிழ் தேசியம் பிடிக்கும் அதனால் ஐயா சீமான் பிடிக்கும்னு சொல்ற தம்பி, தமிழ் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வர்றப்போ ஒரு வாக்கியம் படிச்சிருப்ப, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது. அந்த வாக்கியம் படிச்சுட்டு நீ சீமானுடைய தமிழ் தேசியத்துக்கு போகும்போது தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் வந்தேறி அப்படின்னு சீமான் சொல்றாரு இல்லையா, அப்போ உனக்கு ஒரு குழப்பம் வரலையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் தானே வந்து தமிழ்ல சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க, அதுவும் வந்து மொழி வாரியா வந்து ஒரு மாநிலத்தை பிரிச்சிருக்கோம், அப்ப இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே, அவங்கள போய் ஏன் வந்தேரிகள் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சா? அப்போ சீமான் என்ன மாதிரியான தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் என்ன மாதிரியான தமிழ் தேசியம் பேசினாங்க அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு உனக்கு தோணுச்சா தோணலையா? நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு 15 கேள்விகள், அதற்கான பதில்கள் தான் வந்து இவங்க தூக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க, சீமானா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த தம்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க புதுசாலாம் ஒண்ணுமே பேச போறது இல்லை, ஆனா புதுசா பேசுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துதான் ஐயா ஆணைமுத்தை பத்தியே பேச ஆரம்பிச்சிருப்பான் சீமான். என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆணைமுத்து அவர்கள் ஒரு ஒற்றை மனிதர் தான் வந்து ரிசர்வேஷனுக்கே காரணம்னு பேச ஆரம்பிச்சிருப்பான். ஏன் அதுக்கு முன்னாடி பேசல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி ஆணைமுத்து அவர்கள் வந்து உயிரோடு இருந்தாரு. அவர் மண்டையில கொட்டி சொல்லி இருந்திருப்பாரு, எனக்கு
வந்து நான் பெரியார் கூட பயணித்தவன், நான் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா பெரியார் உயிரோட இருக்கும் வரை நிறைய எல்லாருமே ஒன்னா பெரியார் கூட தான் இருக்காங்க. அவருடைய மறைவுக்கு பின் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல இல்ல கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களிடம் இருந்தவர்கள் பயணித்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து புது புது திராவிட இயக்கங்கள் உருவாகுது. தாபேதிகவா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், இன்னும் சில அப்படி உருவான ஒன்றுதான் வந்து ஆணைமுத்து அவர்கள். அவர் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். அந்த இயக்கம் திராவிடம் சார்ந்த இயக்கம் தான். சோ அவர் சாகர வரைக்குமே திராவிடரா இருந்துதான் இறந்திருக்காரு. இவன் புதுசா வந்து அவர் தமிழர் அப்படின்னு தனி அடையாளப்படுத்தி இவனுடைய சூழ்ச்சிகளை கையாண்டுட்டு இருக்கான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பாப்பம்மாள் அப்படிங்கிற ஒரு பாட்டி இறந்திருக்காங்க. இந்த எப்ப வந்து என்னோட முப்பாட்டி அவங்கன்னு சொல்லிட்டு தூக்க போறாங்க கையான்னு தெரியல. ஆனா அவங்களும் ஒரு திராவிட பெண்மணி. அவங்களும் இந்த சோசியல் ரிஃபார்ம்ல பயங்கர பங்களிப்பு உண்டு ஒரு பெண்ணா. அவங்க இப்ப மறைந்திருக்காங்க. அதையும் தூக்கிட்டு வருவானுங்க புதுசா இவனுங்க. சரி, அப்படி தூக்கிட்டு வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழரசன், கலியபெருமாள் இவங்க 2 பேரையும். தமிழரசன் ஐயா அவரோட புத்தகத்தை படிச்சிருந்தாலே அவர் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு, இன்ஃபுளுயன்ஸ்டு பை பெரியார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கலியபெருமாள் ஐயாவுக்கும் இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்மளுடைய பெருஞ்சித்தனாரா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் முரண்கள் இருந்தது பெரியார் கிட்ட. ஆனா ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் தமிழரசனுக்கும் பெரியாருக்கும் முரண் இருந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. ரேரா கூட இருந்திருக்கலாம், ஆனா வெளிப்படுத்திக்கிட்டது இல்ல. தமிழரசனும் கலியபெருமாளும் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள். அவர்களுடைய பின்னாடியே வந்து ஜனநாயக முறையில் போராட வந்த ஐயா சீமான் தமிழ் தேசியத்துக்காக. அதனால எனக்கு பிடிக்கும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆயுதம் ஏந்தி போராடினாங்க அப்படின்னா அவங்க வந்து நில உரிமையாளர்களை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. ஆனா அதுல ஒன்னா அவங்களுடைய பல போராட்டங்கள்ல ஒன்னா தமிழ் தேசியம் இருந்துச்சு. தமிழ் தேசியத்திற்காக வந்து அவங்க எந்த ஆயுதமும் ஏந்தி போராடல. அப்புறம் கலியபெருமாளும் இன்க்ளூடிங். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நீங்க வந்து தேடி தேடி படிக்கும் போது எல்லா இடத்துலயுமே வந்து இவருமே வெறிஞ்சித்தனாரும் சொல்லியிருப்பாரு, கலியபெருமாள் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, தமிழரசன் அவர்களும் சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து பெரியாரோடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டோம். இல்லாட்டினா குறைஞ்சபட்சம் வந்து அவருடைய கொள்கையில நிறைய பேருக்கு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு யாராவது ஏதாவது ஒரு கட்டா காமிச்சு, இங்க பாரு தமிழரசனை பாரு, இங்க பாரு கலியபெருமாளை பாரு, பெரியார் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது நம்ம அப்படியே நம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன சீமானா, நம்ம என்ன முட்டாளா? நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா தம்பி? அந்த புத்தகம் என்ன புத்தகம் கேட்டு வாங்கணும். அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாக்கணும். அது மட்டும் இல்லாம அதை சொன்னது யாருன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருப்பாங்களா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா எப்பயுமே இன்னொரு கருத்து வச்சிருந்திருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாக்கணும். இதெல்லாம் செய்ய தவறணும் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் நம்ம அப்டேட்டே பண்ணாம சீமான் மாதிரி 15 விஷயத்த மட்டுமே திரும்ப திரும்ப முறுக்கு சுத்திட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். பிரபாகரன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் கிட்ட பணம் வாங்க போனாரு. எம்ஜிஆர் பீரோல திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாரு அப்படிங்கறத உங்க அண்ணன் சுத்திட்டு இருக்காங்க. அந்த முறுக்க நீ என்னைக்காவது பிரபாகரன் இதை பத்தி எங்கேயாவது குறிப்பு சொல்லியிருக்கிறாரா, எம்ஜிஆர் எங்கேயாவது குறிப்பு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு நீ பாத்திருக்கியா? சரி, கூட இருந்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோ, எங்க சொன்னாங்க, எந்த மேடைகள்ல சொன்னாங்க, அதற்கான எதிர்வினை என்ன மாதிரி வந்துச்சு, அதெல்லாம் உண்மையா, எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு நம்ம ஆராயணும். இப்ப ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீட்டிங், அதாவது சுயமரியாதை கூட்டத்துல பெரியார் அவர்கள் கலந்துகிட்டாரு அப்படின்னு நீ சொல்றல, அப்போ எங்கேயாவது ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் பெரியார் கலந்துகிட்டாருன்னு குறிப்பிட்டிருக்காரா அப்படின்னு நீ தேடி பிடிக்கணும். அவர் அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னா அங்க இன்னொரு ஆப்போனன்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் இதை பத்தியான குறிப்புகள் எங்கேயாவது சொல்லிருக்காங்கன்னு தேடி பார்த்தாதான் நம்மளுக்கு முழுமையான உண்மைத்தன்மை கிடைக்கும். சும்மா வந்து வர கட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீமான் பேசுறதெல்லாம் இல்ல வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் நம்பிட்டு பேசினா தெளிவு பெற முடியாது. நீ தெளிவு பெறணும்னு நினைச்சேன்னா இதெல்லாம் செய்யணும். இல்லைன்னா சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி உனக்கு போன இடமெல்லாம் அப்புறம் மிதி விழுக ஆரம்பிச்சிடும். அதையும் நீ தாங்கிக்க ரெடியா இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு சீமானை பத்தி பேசுவேன், நாளைக்கே வந்துட்டு நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆவேன், அப்புறம் நான் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு நான் வந்து கடவுளை பத்தி பேசுவேன், ஆன்மீகத்தை பத்தி பேசுவேன், அப்புறம் நானே கடவுள் ஆயிடுவேன், நானும் ஒரு மகாவிஷ்ணு தான் அப்படின்னு முயற்சி செஞ்சேன்னா அப்புறம் உன்னை எங்களுக்கு வந்து திருத்தணும், சரிப்படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அரசாங்கம் பின்னாடி உன்னை வந்து நல்லா வச்சு செஞ்சுக்குவாங்க. பட் நீ வந்து நிஜமாவே உனக்கு தமிழ் தேசியத்து மேல பற்று இருக்கு, நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா இதுதான் முறை, இதுதான் வழி, இப்படிதான் நீ கத்துக்கணும். சரி, எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ வந்து ஒரு 9th 10th படிக்கலாம். அப்படி படிக்கும் போது உனக்கு அதற்கான நேரமே இல்லாத போது நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, உங்க அப்பா 4 சீமான் வீடியோ காமிச்சாருன்னா அதை பார்த்துட்டு அதை வச்சு நீ மேடையா பேசலாம். இல்ல இந்த 15 பாயிண்ட தூக்கிட்டே நீ சுத்திட்டு இருக்கலாம். உனக்கு நேரம் இல்லைன்னு எனக்கு புரியுது. ஏன்னா உங்க அண்ணன் வந்து சீமான், அவங்க உன்னோட ஐயா சீமான் வந்து பொங்கல் விழாவுக்கு அவரோட பையன் பக்கத்துல நிக்கிறாங்க. செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க, தம்பி ஏதாவது புத்தகம் படிப்பாரா அப்படின்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா,
அவனுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இருக்குல்ல, இதுல எங்க வேற புத்தகங்கள் படிக்க அப்படின்னு சொல்றாருல. அப்போ நீயும் அதே வயசுல தானே இருக்க, அப்போ உனக்கும் படிக்க நேரம் இருக்காது, ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு மட்டும் தானே நேரம் இருக்கும். அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவரோட பையன் அவங்க அப்பாவோட வீடியோவை பாப்பானான்னு தெரியல, நீ ஓவரா பாக்குறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சீமான் வந்து ரொம்ப அதிகமா பாவலர் பெருஞ்சித்திரனாரை பத்தி பேசியிருக்க மாட்டாரு. அதோடைய தாக்கம் இந்த தம்பிக்கிட்டையும் தெரியுது. என்ன அப்படின்னா ரெண்டு பேர் தமிழரசன் அவர்களையும் கலையபெருமாள் அவர்களையுமே எல்லா இடத்துலயுமே இந்த தம்பியுமே சொல்லிட்டே திரிறான். அதுவும் முக்கியமா என்ன சொல்றா அப்படின்னா ஆயுதமேந்தி போராடிய தமிழரசன், ஆயுதமேந்தி போராடிய கலியபெருமாள், அதற்கு பின் ஜனநாயக முறையில் போராடிய சீமான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ பாவலர் பெருஞ்சித்தினார் யாரு? அவர் என்ன தக்காளி தொக்கா? அவருமே ஜனநாயக முறையில பயங்கர தீவிரமா போராடின ஒரு கம்யூனிசம் பெரியாரிசம் உடைய கொள்கைகளையும் பின்பற்றி தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர். கிட்டத்தட்ட வந்து 10 முறை வந்து சிறை சென்றிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமனே அந்த தமிழ் தேசியத்துக்காக அவர் ஏற்படுத்தின புரட்சி போராட்டத்தினால. நம்ம இதையும் தெரிஞ்சுட்டு இனிமே அவரையும் எடுத்துக்கோங்க, அவரும் தமிழ் தலைவர் தான். கெஞ்சுவதில்லை பிறர் பால் அப்படின்னு தொடங்குற ஒரு கவிதை பாவலரும் பெருஞ்சித்தினார் எழுதியது. அதுல ஒரு வரி வரும், மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை அப்படின்னு. அதுக்கு இந்த லூசு சீமான் என்ன அர்த்தம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா மொழியையும் இந்த தமிழ்நாட்டையும் ஆளாம தூங்க போறது இல்ல. அது வந்து அவரே சொன்னாரு பெருஞ்சித்தினார், தமிழ் தேசியம் பேசியவரு. அப்போ ஆள்றது, நாட்டை ஆள்றது, தமிழ்நாட்டை ஆள்றதுதான் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கான அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொழியையும் நாட்டையும் உலகால செய்யாமல் நான் தூங்குவதில்லை அப்படின்னா உலகம் அறிய செய்யாமல் நான் தூங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ் தேசியம்னா என்னது? தமிழ்நாட்டை ஆள்றதா? லூசு பய மாதிரி பேசிட்டு இருப்பாரு. பெருஞ்சித்தினார் அவர்கள் இன்னொரு கவிதை பாடியிருப்பாரு. அந்த கவிதையில வந்து முக்கியமா வந்துட்டு தமிழ் தேசியத்தை அப்படியே ஒரு 10 வரிகள்ல சொல்லியிருப்பாரு. இந்தியா வந்து ஒன்றியமா இருக்குது அப்படின்னா இந்துக்கள் நாடா இருக்கும். அது இந்துக்கள் நாடா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து வர்ணாசிரமும் அப்புறம் சாதிய கொடுமைகளும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு இது வந்து பார்ப்பனியம் இல்லாம இருந்தா மட்டும்தான் தமிழ் தேசியம் சாத்தியங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. இதை நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் தமிழ் தேசியமே பேச முடியும். ஆனா சீமான் என்ன சொல்வாரு அப்படின்னா தமிழ் பேசுற பார்ப்பனர்கள் எல்லாருமே தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தமிழர்களாவே உணர்ந்தா கூட தெலுங்கர்களும் கன்னடர்களும் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லுவாரு. இதற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரியார தமிழர்கள் இருந்து பிரிக்கணும். பெரியார் வந்து தான் ஒரு கன்னட நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தேவைப்படும் போது வெளிப்படுத்திருக்காரு, மறைச்செல்லாம் வச்சுட்டு இருக்கல. அப்போ தானே வந்து கன்னடர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் பெரியாரை வந்து தெலுங்கர்னு இந்த சீமான் குஞ்சுங்கெல்லாம் அடையாளப்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா அப்பதான் கலைஞரையும் டிஎம்கேயும் நீங்க வந்து தெலுங்கன்னு சொல்லி அடையாளப்படுத்துவது மூலம் பாருங்க தெலுங்கர்லாம் ஒன்னா இருக்காங்க, தெலுங்கர்கள் என்னைக்குமே வந்து தமிழர்களுக்கு விரோதி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒதுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டிலயுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மெஜாரிட்டியான பாப்புலேஷன் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் அல்லாம இவங்க சொல்ற சாதி வாரியான அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கர்களுக்கு இருக்கும், கன்னடர்களை காட்டிலும். அப்போ அவங்க எல்லாமே நீங்க பிரித்தாளலாம், ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம், ஒரு சாதிய சண்டைகளை உண்டு பண்ணலாம். டிஎம்கே கட்சி வந்து மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கலாம்ல. இந்த ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்காக தான் கன்னடரான பெரியார் வந்து தெலுங்கரா ஆக்கப்படுறாரு. தம்பிக்கோ இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கோ அந்த கவிதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்தியா ஒன்றாக இருப்பின் இந்து மதம் இருக்கும் பெருஞ்சித்தினார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தேடி பாருங்க. ஒரு 10-15 வரியில அந்த கவிதை வரும். ஒவ்வொரு வரிகளும் வந்து அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு அர்த்தமா இருக்கும். பாரதியார்லாம் வந்துட்டு பக்கமே நிக்க முடியாது. பாரதியாரை தன்னுடைய பாட்டன் சொல்லிக்கிற சீமான் பெருஞ்சித்தினார் அவர்களை தைரியமாவே என்னோட பாட்டன் கவிதையில பொயட்ரிலன்னு சொல்லிக்கலாம். ஏனோ பெருஞ்சித்தினார் அவர்களையும் பாரதிதாசன் அவர்களையும் தவிர்த்துக்கிட்டே வந்து பாரதியை தூக்கி பிடிப்பதோடைய நோக்கமும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்படின்னு எடுத்துக்கலாமா சீமான்? இந்தியாவிடமிருந்து விடுதலை கோரிய நபர்கள் அப்படின்னு தேடி பார்த்தாலே தம்பி 4 பேர் வருவாங்க. யார் அப்படின்னா நீ சொல்ற தமிழரசனா இருக்கட்டும், கலியபெருமாள் அவர்களா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து நான் சொல்லிட்டு இருக்க பாவலர் பெருஞ்சித்தினாரையும் தேடிப்படின்னு சொல்றேன்ல அவரா இருக்கட்டும், அதற்குடன் சேர்ந்து பெரியாரும் வருவார். முக்கியமா முதல்ல பெரியார் வருவார். தேடிப்பார். இந்தியாவிடமிருந்து தமிழ்நாடு விடுதலை கோரியது யாரெல்லாம் அதற்கான போராடினாங்கன்னு தெரியும். சீமான் ஏன் ஐயா தமிழரசன் அவர்களையும் கலியபெருமாள் பெருஞ்சித்தினார் அவங்களெல்லாம் வந்து தேங்காய் பொறிக்கீங்கன்னு சொல்றான்னு அதையும் கேட்டுரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதாவது பிள்ளையார் வந்து ஹிந்து மத கடவுளா இல்ல தமிழ் கடவுளா அப்படின்றது. அதுல உனக்கு ஒரு தெளிவு இருக்கு, அது வந்து ஹிந்து மத கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டைம் சீமான் உனக்கு கால் பண்ணும்போது ஹிந்து மத கடவுளான பிள்ளையார் கிட்ட தேங்காய் வடை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையன் கிட்ட ஏன் பொங்கல் அன்னைக்கு சொன்னீங்க, நம்ம கும்பிடக்கூடாது தானே அப்படின்னு கேளு. ஓகேவா? சரி, இப்போ உன்னோட வீடியோ
ஒன்னா பிளே பண்ணி குவிக்கா அதுக்கான பதில்களை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சரியில்லை, யாருக்கு யார் கொள்கை வந்து ஒரு உடன் இங்க ஐயா சீமான் சொல்றதே ஒரு கம்மி தான். உனக்கு நீ தலைவனும் கிடையாது, நானும் தலைவர். ஆனா அப்படியா சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு? அதாவது ஒரு கட்சியில மிகவும் பொறுப்புல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து எல்லா கட்சியுமே ஒரு தார்மீக உரிமை கொடுத்திருக்கும். என்ன உரிமை அப்படின்னா, அவங்க தொகுதியில அவங்க சின்ன சின்ன மீட்டிங் போட்டுக்கலாம், கூட்டத்தை கூட்டி அந்த பரப்புரை பண்றதா இருக்கட்டும், ஏதாவது பண்ணிக்கலாம். யாருமே அது வந்து அவங்களுடைய தலைமை கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த இதுவுமே கிடையாது, பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், அவங்கவுங்க தொகுதியில அவங்க வந்து அவங்களுடைய ஓட் பேங்க எப்பயும் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக. ஆனா உங்களுடைய கட்சி காளியம்மாள் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துல பெண்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு டீ பார்ட்டி மாதிரி ஏதோ கொடுத்ததாகவும், அதுக்காக சில செலவுகள் அந்த அழைப்பின் பேர்ல வந்தவங்களுக்கு வந்து அக்கா செல்போன்லாம் வாங்கி கொடுத்ததாகவும், ஒரு 3000 ரூபாய் காசு எல்லாம் கொடுத்ததாகவும், அது அண்ணனுக்கு தெரிஞ்சு எப்படிலாம் சத்தம் போட்டாரு. உன்னை கண்காணிக்கிறதே வேலையான லீடர் எதுக்கியா கண்காணிக்கணும்? லீடர் தான் மத்தவங்களை கண்காணிக்கணும். எல்லாருமே உங்க கட்சியில லீடர் தான் ஏன் கண்காணிச்சுட்டு இருக்காரு? அது என்னைக்கா யோசிச்சியா நீ? சரி, முதல்ல உங்க கட்சியில இருந்து பஞ்சா வந்து பேட்சஸ்ல கூட்டமா வந்து வெளியேறாங்க இல்லையா மெம்பர்ஸ், அவங்க வெளியேறினதுக்கு அப்புறம் வைக்கிற குற்றச்சாட்டை நீ என்னைக்காவது கேட்டு பார்த்திருக்கியா? அதெல்லாம் கேட்டு பார்த்தனா நாளை பின்ன நீயும் வந்து ஃபியூச்சர்ல இளமை போயிடுச்சேன்னு சொல்லி சொல்லாம இருக்கிறதுக்கான ஒரு தருணமா இருக்கும். நிறைய புரிதலும் சீமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கட்சிக்குள்ள நிஜமான தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்காரா இல்ல போய் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்காரா அப்படிங்கிற புரிதெல்லாம் உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். நீங்க தமிழ் தேசியம் சொல்லும் பொழுது அந்த ஒரு சொல் முடியும் பொழுது அந்த சாதி மதம் அனைத்தும் உடைந்து இனத்தாலும் அதாவது தமிழ் மொழியால் நம்ம வந்து ஒன்றிணையும். அங்க வந்து சாதியும் மதமும் வந்து உடைபட்டு போயிருது. அப்படிதான் ஆக்சுவலா நடந்துட்டு இருக்கா? சீமான் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரா? உன்ன மாதிரியே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பாரிசாலன் அவன் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அவனோட சேனல்ல போட்டிருக்கான். அதுல என்ன சொல்றான் அப்படின்னா, சாதி பேரை போட்டுக்கணும், அந்த காலத்துல போட்டிருந்தனாலதான் இந்த சாதியில சார்ந்த ஒருத்தர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வெட்டு மூலமா மத்த இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது. சோ இந்த சாதிக்காரங்க இவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க நமக்கு தெரிய வருது. அதனால சாதி பேர் முக்கியம்னு சொல்லி பேசுறான். எதுக்கு இருக்கோம் மண்டையாட்டிட்டு இருக்கான். சீமானும் என்ன பேசுறாரு மேடைகள்ல போயிட்டுனா, நீ சாதி பேரை பெருமையா போட்டுக்கோ, சாதி பேர் போடுறதுல என்ன இழிவு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாமே RSS அஜெண்டா தான். நீங்க சாதி பேரை போட்டுட்டு திரிஞ்சாலே அதுக்கப்புறம் மறுபடியும் சனாதானமான இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தமிழ் தேசியம் எப்படி சாத்தியமாகும்? தமிழ் தேசியம் பேசின அத்தனை பேரும் சாதி ஒழிப்புக்காக பேசியிருப்பாங்க. இங்க ஒரு முரண் இருக்கு, அது உனக்கு புரியவே இல்லையா தம்பி? ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புற சீமான் அவர்கள் வந்து சாதிய கோட்பாடுகளோட பேசுறது இல்லைன்னு நீ உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இனிமே. அப்போ ஏன் அந்த தேவையில்லா ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? சாதி பேரை போட்டுக்கோங்க அப்படிங்கிற ஸ்டாண்டை ஏன் அன்னைக்கு எடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் உனக்கு வந்துட்டு போகணும். அப்படிலாம் தூண்டி விடுறது மூலமா என்னென்ன சிக்கல் வரும், தமிழ் தேசியத்தை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அரசியல் சாசனத்தை ஏத்துக்கணும்னா தமிழ் தேசியம் என்ன நீங்க சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து இப்ப தமிழ் தேசியம்னா தனி தமிழ்நாடா அப்படி பேச வராங்களா, இல்ல ஒரு ஒரு உரிமைகளை பெறுவது அப்படின்ற எந்த பொருள்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் இப்ப நீங்களா இருக்கு என்ன தமிழ் தேசியம் என்னவா நீங்க நினைக்கிறீங்க? சுருக்கமா சொன்னோம்னா தமிழ் இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் காக்க தமிழர் நலன் காக்க தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கை. இது வந்து ஆந்திரால தெலுங்கு தேசியம் இருக்கு, காலிஸ்தான் இது போன்ற பல கட்சிகள் வந்து இருக்கு. அவங்கவுங்க நலனை அவங்கவுங்கள பேசுறாங்க, அந்த மாநிலங்கள் பேசுது. அதே போன்ற கொள்கை தமிழ்நாட்டில் வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அதை ஒரு கட்சி பேசுதுன்னா ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா நம்ம தமிழ் தேசியம் சொல்லிட்டு தனி தமிழ்நாடெல்லாம் கேட்க போறது இல்ல, இங்கே உட்கார்ந்துட்டு தமிழர் நலனுக்காக போராட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே. திமுகவே தனக்கு பிடிக்காத காரணத்துக்கு நிறைய காரணங்கள் சொல்றாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை பிரச்சனையே சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கேரளாவிலிருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவு, அப்புறம் இந்த மணல் கொள்ளை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த மணல் கொள்ளையை நம்ம பல தடவை வந்து பதில் கொடுத்துட்டோம். அது மாஃபியா கையில இருக்கு, எந்த அரசாலையுமே கட்டுப்படுத்த முடியல. இவங்க அண்ணனுமே இருக்கட்டும் இல்ல சாட்டியா இருக்கட்டும் போராட்டம் நடத்துவாங்க. எப்பெல்லாம் நடத்துவாங்கன்னா இந்த மாச கடைசியானா நம்ம வந்து வீட்டுல இருக்கிறவங்க சம்பாதிக்கிறவங்க போய் பணம் கேட்போம்ல, அதே மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் மிரட்டுறதுக்காக வந்துட்டு ஏதாவது ஒரு இதை போடுவானுங்க. அதுக்கப்புறம் பணம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு மூடிடுவாங்க. இவனுங்க இந்த மணல் கொள்ளைக்காக எல்லாம் பேச போறது இல்ல அப்படிங்கறனால நீ தம்பி அதை நம்பிட்டு இருக்காத, அது பெரிய பாலிடிக்ஸ், அதை விட்டுரு. உங்க அண்ணனாலே ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அண்ணன் பண்றது ஐடியாலும் இல்ல. அவருக்கு மாசம் மாசம் வந்துட்டு லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல அவருக்கும் சாட்டைக்கெல்லாம் காசு வரணுமே, இப்ப எங்க இருந்து வருவோம்? ஆனா அதை விட்டுரு. நீர் மேலாண்மைக்கு சீமான் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தந்தி டிவில கொடுத்த ஒரு
பேட்டி ரொம்ப வருஷம் இருக்கும். அதுல வந்து இந்த மீனவர் பிரச்சனைக்கும் நீர் மேலாண்மைக்கும் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினாலும் கடைசியில வந்துட்டு பாண்டே கிட்ட சரண்டர் ஆயிடுவாரு. இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனைய, இதுக்கான தீர்வு எதுவுமே கிடையாது, என்கிட்ட எந்த தீர்வும் இல்ல, இதுக்கு தீர்வு எதுவுமே கிடையாது, இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஒத்து இருந்திருப்பாரு. அப்படி பார்க்கும்போது உங்க அண்ணன் கிட்டயுமே இதுக்கு பெருசா எந்த தீர்வுமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வந்து மீனவர் பிரச்சனைக்கு தான் வந்து நம்ம ஏதாவது சொல்லணுமே பேசணுமே தான் இந்த பெட்டாலியன் படை அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண கதைகள் தான். சோ இது வந்து இதுக்கு தீர்வே இல்லாதப்ப இந்த பிரச்சனை நீ வந்து திமுக தான் தீர்க்கணும்னு தூக்கிட்டு வருது எனக்கு புரியல. உங்க அண்ணனே வந்தாலும் எடுத்துருக்க முடியாது. சரி, இந்த மருத்துவ கழிவுக்கு வரலாம். இந்த மருத்துவ கழிவுக்கு கரெக்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமா ஆச்சு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனைகள்ல பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குது. ஆனா ரொம்ப அக்கேஷனலா நடக்கிறதான், ஆஃபானா நடக்கிற பிரச்சனைலாம் இல்ல. அப்போ அதுக்கு அந்த ஆய்வாளர்களே என்ன காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எப்படி இந்த கழிவு வந்து பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள வருது அப்படிங்கிறது ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது இது கேரளா அரசாங்கம் வந்து செய்யறது இல்ல, அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய பொருட்செலவு. இது வந்து ஒவ்வொரு சிரிஞ்சு இன்ஜெக்ஷன்ஸ் மருந்தெல்லாம் மிச்சமானது தொடச்ச பஞ்சு இது எல்லாமே வந்து தனித்தனியா பிரிச்சு இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப செலவாகும், ரொம்ப நேரமாகுமா. அதனால இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ஸ் யாராவது இருப்பாங்களா அவங்க கிட்ட பிரைவேட் கிட்ட கொடுத்துருவாங்களாம். அவனுங்க எல்லா ஆஸ்பத்திரியிலும் இருக்கிறத எடுத்துட்டு அவங்களுக்கும் இதுல வந்து காசை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பிரிக்காம என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இண்டஸ்ட்ரி மெடிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியோடைய பேர்கள்ல பொய்யா வந்து ஆஃபர் கொட்டேஷன் இவங்க கொடுத்த மாதிரியும் அதுக்காக இவங்க பொருட்கள் கொண்டு வர்ற மாதிரியும் பக்காவா ரெடி பண்ணி பார்டர் கிராசிங்ல வந்துட்டு ஏமாத்திட்டு இந்த லாரி முதலாளிகளுடைய கோஆபரேஷன்ஸ்னால பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இது போட்ட லாரி தான் போயிட்டு இருக்கு. சோ இவங்களுடைய கோஆபரேஷன் மூலமா இங்க கொண்டு வந்து வறண்ட பூமியா இருக்கும்ல அங்க பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஓரளவுக்கு பச்சை பசுமையா இருக்கு. அதே அப்படி நீங்க தாண்டி அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நாகர்கோயிலை தாண்டி திருநெல்வேலியில இருந்து சாத்தூர் விருதுநகர் இங்க சிவகாசி எல்லாம் பாத்தீங்கன்னா எம்டி லேண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு இடமா பார்த்து இந்த மாதிரி கொட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அது தமிழ்நாட்டுக்கு பயங்கர சிக்கல், அதாவது நோய்கள் பரப்பக்கூடிய அளவுக்கு சிக்கலை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு அரசாங்கத்தால, அது இந்த அரசாங்கம் டிஎம்கே இல்லையே தம்பி, அது ஏடிஎம்கே இருந்த காலத்திலயும் நடந்துட்டாச்சு, ஒரு அரசாங்கத்தால பார்டர் கிராசிங்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க நேக்கா செய்யறாங்க அப்படின்னா அப்ப அடுத்தபடியா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கவே இருக்கு கம்யூனிஸ்ட் தான், அவங்ககிட்ட தான் கேட்கணும். இவங்க பெரிய போராட்டமா நடத்தி மக்கள் கிட்ட அவேர்னஸா கொண்டு வரலாம். இல்ல மக்களே இந்த மாதிரியான நியூஸ் பார்க்கும்போது தங்களுக்கான அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா, இந்த மாதிரி லாரிகள்ல இருந்து வந்து கொட்டப்படும் போது பார்த்தாங்க அப்படின்னா லாரியை வந்து பிடிச்சி சீஸ் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் இதுக்கு வந்து பயங்கர ரொம்ப அதிகமான, அதாவது இந்த கழிவுகளை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளோ லட்சம் கோடிகள் ஆகுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஜுடிஷரி வந்து அவங்க மேல 2 பேர் மேலையும், லாரி கொடுக்குற அந்த லாரி ஓனர்ஸ் மேலையும் அங்க இங்க இருந்து அனுப்பி வைக்கிற அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் மேலையும் போட்டாங்க அப்படின்னா இது குறையதுக்காக இல்ல நிறுத்தப்படுவதற்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது அரசாங்க கையையும் மீறி நடக்குது அப்படிங்கிறப்போ மக்களாகிய நாம அவேர்னஸா இருக்கிறது ஒரு நல்ல அட்வைஸ். இல்லாட்டினா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட துணையோடு இது செய்யணும். செஞ்சுன்னா அரசாங்கம் ஒன்றும் நாங்க வந்து உங்களை சீஸ் பண்ண மாட்டோம் இல்ல ஃபைன் போட மாட்டோம்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவங்களோட தெரியாமலே அது உள்ள வரதான் இப்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சொல்யூஷனா இருக்கும். இதோட பெட்டர் சொல்யூஷன் இருக்கலாம். இது ஒரு சொல்யூஷனா நான் வந்து சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். ஆனா இதுல ஒண்ணு முக்கியமா சொல்லணும், இவங்க ஐயா சீமான் வந்தாலும் இதுல ஒன்னும் கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் போறோம். சீமான் போற இடத்துல வந்து 2 கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு. ஒண்ணு வந்து பெரியார் தான் படிக்க வச்சாரா, அப்போ பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் பெரியார் தான் படிக்க வச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன சொல்வாருன்னா, காமராஜர் படிக்க வச்சா திமுக குடிக்க வச்சுன்னு. அப்ப காமராஜர் தான் வந்து கேரளாலையும் கர்நாடகத்திலையும் படிக்க வச்சாராங்கிற கேள்வி நாங்க கேட்போம்ல. இப்ப பெரியார் தான் படிக்க வச்சாருன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. ஏன் காமராஜர் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, பெரியார் சொல்றதை கேட்டுட்டு நான் அப்படியே செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான கருத்துக்கள் தான் முன் வச்சிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குங்கிறப்போ நாங்க சொல்றதுல என்ன இருக்கு, பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு. ஆமா, பெரியார் தான் படிக்க வச்சாரு. இப்ப இந்த படிப்புன்னு சொல்லும் போது ரெட்டைமலை சீனிவாசன் ஐயாவுக்கும் பெரியாருக்கும் நம்ம போன வாரம் சனிக்கிழமை போட்டிருந்த வீடியோல நிறைய பேசியிருந்தோம். ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய சமூகமே பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தது. அவங்களுக்கு படிப்பு இல்ல, ரோட்ல நடக்க முடியாது, இந்த மாதிரியான கொடுமைகள் இருந்தனால அவரோட சமூகத்துக்காக பேசிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு ஒரு படிப்பு இருந்துச்சு, அதன் மூலம் ஒரு வேலை இருந்துச்சு. அதனால அவருக்கு அரசாங்க கிட்ட வந்து தொடர்பு இருந்துச்சு பிரிட்டிஷ் அரசு கிட்ட. 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டன்ல அம்பேத்கரோட அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. இதெல்லாம் பயன்படுத்தி தன்னால்
முடிந்தவரை தனது சமூகத்திற்கு என்ன எல்லாம் உதவிகளை சட்டமயமாக செய்து விட முடியும்னு அவர் போராடிட்டு இருந்தார். ஆனா பெரியார் அனைத்து சமூகத்தினருக்கும் ஒடுக்கப்படுறவங்க, பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர்னு எல்லாருக்குமாக ஓடிட்டு இருந்தவர் பெரியார் அப்படின்னு பேசியிருந்திருப்போம். இதை தொடர்ந்து தம்பி என்ன சொல்றான் அப்படின்னா, சங்க காலத்துலதான் வந்து படிக்கலையா அப்படின்னு அவங்க நாம் தமிழர் கட்சியில சொல்றதே தான். அவ்வையார் படிச்சாங்களே, ஆண்டாள் படிச்சிருந்தாங்களேன்ட்டு. அவ்வையார் ஆண்டாள் மட்டும்தான் படிச்சிருந்தாங்களா? அத்திப்பூ போத்தாப்புல அங்க அம்பேத்கரும் இங்கே ரெட்டமலை சீனிவாசன் போன்ற ஒரு சிலர் இங்கேக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு, அவங்க எல்லாம் படிச்சிருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இல்ல, எக்ஸப்ஷன்ஸ். அதாவது மெடிவல் பீரியட்ஸ் சொல்லுவாங்களா, ராஜா காலத்து அந்த அது பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லலாம், இல்ல 9ல இருந்து 18 எடுத்துக்கோங்களேன். இந்த பாண்டிய, பல்லவ, சோழ பேரரசுகள் ஆண்ட காலம். அதற்கப்புறம் விஜயநகர பேரரசு 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 18 வரைக்கும் வருது. 18லயே பாத்தீங்க அப்படின்னா நாயக் இது நடந்திருக்கும். இப்போ இந்த விஜயநகர பேரரசும் இந்த நாயக் பேரரசுங்கிறது வந்து கன்னட, தெலுங்கு அப்படிங்கறதுனாலதான் அந்த பீரியட்ல தான் வந்து படிப்பு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த தம்பியா இருக்கட்டும், சீமான்னு சொல்லி எப்பயுமே மேடைகள்ல பேசுறது. இவங்க வந்து ஆண்ட பரம்பரை பேசிட்டு இந்த சோழ டைனஸ்டி, பாண்டிய, பல்லவெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்க காலகட்டத்தில இருந்தே வந்து அப்படியே பெண்களுக்கான படிப்பு குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தம்பி நீ வந்து அண்ணன் சொல்றது மட்டும் கேட்காம முடிஞ்சா ஹிஸ்டரி டீச்சர் யாராவது இருந்தாங்க, இல்ல MA ஹிஸ்டரி படிச்சவங்க எல்லாம் போய் கேட்டுப்பாரு. முக்கியமா இந்த டெம்பிள் கம்யூனிட்டிஸ், ஹிந்து ரிலீஜியஸ் காரணம் காட்டி தான் வந்து பெண்களுக்கான படிப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அது சனாதானம் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. இந்த சோழ பாண்டிய காலத்துல கூட முதல் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ராயல் ஃபேமிலிஸ், அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்களுக்கு அந்த மந்திரிமார்கள் எல்லாம் இருக்காங்களா, அவங்க குடும்ப பெண்களுக்கு, அதுக்கப்புறம் பார்ப்பன பெண்களுக்கு படிப்பு கிடைச்சிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கழுத தேஞ்சி கட்டரமான மாதிரி அவங்களுக்கும் அப்புறம் அந்த பெண்களுக்கும் படிப்பு போயிருது. சுத்தமா பெண்களுக்கே படிப்பு போயிருது. பெண்களை வந்து சீக்கிரமா வர கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், வீட்டுல இருந்தா தானே படிப்பு இடிப்புலாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைல்டு மேரேஜை என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது, எங்கேயுமே போக கூடாது 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போக முடியாதுல்ல. ஸ்கூலுங்கிறது முக்கியமா அப்போ பாத்தீங்கன்னா பள்ளிகள், பாடசாலைகள் அந்த மாதிரிலாம் குருகுல கல்வி எல்லாம் இருந்திருக்குல்ல, அப்ப போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிடலாம். இதெல்லாம் கொண்டு வந்து மதத்தின் பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல விஜயநகர் பேரரசு இருக்கும் போதும், நாயக் பேரரசு இருக்கும் போதும் ஆண்களுக்கான படிப்புமே சாதி வாரியா வந்து குறைக்கப்படுது. இதெல்லாம் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க முதல்ல தேடி பார்த்தாலே பிராமன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. சோ நீ இத வந்து தேடி படிச்சு பாரு. ஜஸ்ட் ஒரு புக்ல மட்டும் படிக்காது, நிறைய மத்தவங்க என்ன எழுதியிருக்காங்க, இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தேடி படி. உனக்கு வந்து விஜயநகர பேரரசுன்னு வந்து நிக்காது. அது சோழால இருந்து, பாண்டியால இருந்து, பல்லவால இருந்து ஆரம்பிச்சு இந்த 18ஆம் நூற்றாண்டு முடிகிற வரைக்கும் எப்படி கல்வி வந்து மறுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு எப்பவே மறுக்கப்பட்டுருச்சு. அத வந்து அத்தனை, அதாவது 9ஆம் நூற்றாண்டு எடுத்துக்கணும், யாரு கூட எடுக்க வேணாம். 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மறுக்கப்பட்ட கல்விய ஒருத்தர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்திருக்காருன்னா கொண்டாடாம என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுப்பார். கிட்டத்தட்ட தமிழரசன் அவர்கள், கலைய பெருமாள் அவர்கள், பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள்லாம் தேங்காய் பொறிக்கிங்க மாதிரி இவன் பேசிட்டு இருக்கால, எனக்கு முழு தேங்காய் வேணும், எனக்கு தேங்காய் செல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்க என்ன தேங்காய் செல்லுக்கா போராடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது பிரபாகரனை எப்படி தலைவரை ஏத்துக்கிட்டேன்னா அவர் கூட இருந்தவங்களே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியா? அப்படிதான் நடந்துச்சா? இப்போ அவங்களுடைய இயக்கமான LTTல வேணா அவங்க கூட இருந்த இந்த கிட்டு அவர்களா இருக்கட்டும், இல்ல பொட்டமனா இருக்கட்டும் வந்துட்டு தலைவரை ஏத்திருந்திருக்கலாம். அதனால அவங்களோட உழைப்புகள் மறைக்கப்படலாம். ஆனா மற்ற இயக்கங்கள்லாம் இருந்துச்சுல, டெலோ, இந்த PLOT பிளாட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான இயக்கங்கள், EPRLF எல்லாம் இருந்துச்சுல்ல, அதுல இருக்கிற நீங்க ஏன் கொண்டாடல? ஏன் ஒரு நாள் கூட அவங்களுக்கு நீங்க வீர வணக்கம்லாம் செய்யல? அப்ப அவங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யலையா? பிரபாகரன் தான் செஞ்சாரா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதுக்கு மட்டும் வந்துட்டு அவங்க எல்லாரும் தலைவர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒத்துக்கும் போது பெரியார் அவர்களை இவங்களாமே தான் சொல்லியிருக்காங்க, நீ அடையாளப்படுத்துற தமிழர்கள்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆனமுத்து, நாளைக்கு பாப்பம்மா வரைக்கும் எல்லாருமே வந்து பெரியாரை தான் தங்களோட இன்ஃபுளுசரா, தலைவரா ஏத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப மட்டும் பெரியாரும் பண்ணாரு அப்படின்னு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீ சொல்றது என்னன்னா, அயோத்திதாசர் பண்டிதர்லாம் வந்து இயக்கங்கள் நடத்தலையான்னு. ஆக்சுவலா அவங்க எல்லாம் இயக்கங்கள் நடத்தியிருந்தா ஒருவேளை அவங்க இயக்கத்தில் உள்ளவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க. அங்கதான் பிரச்சனையே. ஆக்சுவலா அதுதான் என்ன, யாருமே அங்க இயக்கங்களா செயல்படல. அதனாலதான் அவங்களுடைய போராட்டமும் கருத்துக்களும் கடத்தப்படல அடுத்த ஜெனரேஷனுக்கு. ஆனா நீ என்ன சொல்றனா, போற போக்குல அவங்க இயக்கங்கள் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க என்ன இயக்கங்கள் நடத்தினாங்க அதுக்கான பேரை வந்து சொல்லிட்டு போ, இல்ல எங்க படிச்சேன்னு சொல்லி. ஒருவேளை நாங்க தப்பா இருந்தா நாங்க மாத்திக்கிறோம். இப்போ அயோத்திதாசர் பண்டிதர் வந்து
வந்து நாளிதழ் வந்து நடத்தினாரு அப்படின்னு சொல்றல, அவரும் நடத்தினாரு. ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் வந்துட்டு பறையர் அப்படிங்கிற நாளிதழ நடத்தினாங்க தான். ஆனா அவங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களோட சமூகத்துக்கான போராட்டமா இருந்துச்சு. அவுட் ஆஃப் பாக்ஸ்ல திங்க் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து பழைய வீடியோல இன்னும் வழக்கமா சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு நீ தேடிப்படி. ஆனா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க இயக்கமா அதை செயல்படுத்தல. அதனாலதான் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் அதுக்கப்புறம் வந்து கடத்தப்படல அடுத்த ஜெனரேஷனுக்கு. எல்லாருமே போராட்டம் நடத்திட்டு தான் இருந்தாங்க. நீ சொல்ற அத்தனை பேருமா இருக்கட்டும், அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமாக போராட்டம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நீ பெரியாரும் அம்பேத்கரும் கிட்டத்தட்ட பார்த்த அப்படின்னா ஒரே மாதிரி பேசியிருக்காங்களேன்னு தோணும். ஆனா ஒரே காலகட்டத்துல பேசினாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரே காலகட்டத்தில் பேசியிருப்பாங்க, இல்லாட்டினா வந்து முன்னாடி பின்னாடி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது பெரியார் தான் வந்து எனக்கு இன்ஃபுளுன்ஸ் சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஒரே ஒரு கோவில் நுழைவு போராட்டம் தான் நடத்தியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு அதுல பெரிய ஈடுபாடு இல்லை. ஆனா அந்த நுழைவு போராட்டத்துக்குமே வந்து நான் பெரியாரோடைய அந்த வைக்கம் போராட்டம் தான் எனக்கு வந்து இன்ஃபுளுன்ஸா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நடக்குது. இங்க வந்து இவர் பெண்களுக்கான சட்டம், அதாவது உரிமைகள் பத்தி பேசும்போது, சொத்துரிமை அதெல்லாம் பத்தி பேசும்போது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து பெரியார் பேசியிருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய கம்யூனிகேஷனல் தொடர்பு இருந்துச்சு, ஆனா இல்ல. ஆனா அவங்களோட சிந்தனைகள் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு மாஸ் மூவ்மெண்டா பிராடர் ரேஞ்சில செஞ்சனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாங்க. அதுக்காக மத்தவங்க யாருமே செய்யல அப்படின்லாம் இல்ல. அவங்கள வந்து செஞ்சனாலதான் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள எல்லா பெரியாரிஸ்டும் இன்னைக்கு வரைக்கும் தமிழரசனை பேசாதவங்க இருக்க மாட்டாங்க, கலிய பெருமாள் அவர்களை பேசாதவங்க இருக்க மாட்டாங்க, பாவலர் பெருஞ்சித்தனாரை பேசாதவங்க இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டே தான் அவங்களுடைய கோட்ஸ் அவங்களும் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்க இந்த யூடியூப்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமும் சீமான் வந்து மேடையில போய் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் காலகாலமா இதை வந்து எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. தெருமுனை கூட்டங்கள்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன மேடைகளையும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. உனக்கு தெரியலக்காக அவங்க பேசலன்னு அர்த்தம் இல்ல. இப்ப கூட நீ போயிட்டு ப்ரொஃபசர் ஜெயராமன் ஸ்பீச்சின் போடு, நீ சொல்ற அத்தனை தமிழ் தலைவர்களை பத்தி தனித்தனியா பேசியிருப்பாரு அவரு. நீ போய் தேடி பாரு, எல்லா பெரியாரிஸ்டுமே அவங்களை பத்தி பேசியிருப்பாங்க. பேசாம யாருங்க போல. சரி தம்பி, இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப வீடியோ வந்து லென்த்தா போயிட்டு இருக்கு. இவ்வளவுதான் நீ எப்பயுமே எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கு, சீமான் பேசிட்டு இருக்குது. ஆனா அந்த ஆளுக்கு வந்து பொழப்பு நடந்துட்டு தான் இருக்கும், காசு வந்துட்டு தான் இருக்கும். உனக்கு அப்படி இல்ல. நீ மத்தவங்க மாதிரி வந்துட்டு இன்னும் 5 வருஷம் கழிச்சு உன்னோட வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் பேட்ச் முடிஞ்சு நீ வெளியில வரும்போது என்னோட எளிமை போயிருச்சு, என் படிப்பு போயிருச்சு, செல்வம் போயிருச்சுன்னு சொல்லாம இருக்கணும். ஆனா உனக்கு அரசியலையும் தமிழ் தேசியமே ஈடுபாடு இருக்கு அப்படின்னா நல்லா தேடி தேடி படி. உன்னோட பாட புத்தகங்களையும் படி. முடிஞ்ச அளவு புத்தகம் தேடி படிக்க முடியல அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஒரு விஷயத்த நீ கேள்விப்படுற அப்படின்னா அந்த பக்கத்தோடைய அந்த புத்தகத்துல இருக்கிற முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. ஒரு தலைவர்களை பத்தி கேள்விப்படுற அப்படின்னா அந்த தலைவர்கள் முன்னாடி என்ன ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க, நீ கேள்விப்படும் போது என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க சாகர காலகட்டங்கள்ல என்ன பேசியிருக்காங்கன்னு பாரு. ஏன்னா நிறைய தலைவர்கள் வந்து கடைசி காலகட்டத்துல அவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து என்னென்னலாம் தப்பா எடுத்திருந்தாங்க பத்தி பேசியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே கொண்டு வந்து முன்னிறுத்துறதுன்னா அண்ணாவே வந்து பெரியார கோச்சிட்டு தானே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேசுவாங்க. அதற்கப்புறம் வந்து அண்ணா ஜெயிச்சுட்டு வந்து அந்த வெற்றியை வந்து யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா பெரியார் தான். அப்போ அண்ணாவை பத்தி படிக்கும்போது அண்ணா வந்து பெரியாருக்கு உடன் இருந்தப்ப என்ன பேசினாரு, பெரியாரை விட்டு போகும்போது என்ன பேசினாரு, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு, இப்படி முழுசா படிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச அண்ணாவையும் என்னுடைய பெரியாரையும் எடுத்து பேசுறேன். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் கொண்டு வந்து பேசுறீங்களோ இல்ல யாரெல்லாம் குற்றம் சொல்றதுக்காக பேசுறீங்களோ அவங்கள பத்தி நீ முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீ ஒரு விஷயத்தை எடுக்கிறனா அந்த பீரியடுக்கு பிஃபோர் அந்த பீரியடுக்கு ஆஃப்டர் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தேடிப்படி. தேடி படிக்க நேரம் இல்லைன்னா தேடி பாரு. அப்படி இல்லைன்னா நீ வந்து இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு உன்னை போட்டு ரொம்ப குழப்பிக்காம உன் பாட புத்தகங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ முயற்சி செய். ஆனா இதுதான் வந்து உன்னை நல்வழிப்படுத்துறதுக்கோ இல்ல உன்னை நாலேஜ்ல அப்டேட்டடா வச்சுக்கிறதுக்கு உதவுமே தவிர சீமானுடைய மேடை பேச்சுகளும் சீமானுடைய தம்பிகள் அதற்காக முட்டு கொடுத்து போடுற வீடியோக்களும் கண்டிப்பா உன்னை வந்து முன்னேற்றாது. ஆனா கண்டிப்பா உன்னை இன்னொரு விஷயம் பண்ண வைக்கும், பணம் சம்பாதிக்க வைக்கும். அதுதான் உன்னோட நோக்குன்னா நீ அப்படியே போகலாம். அதாவது நான் முன்னவே சொன்ன மாதிரி நீ வந்து இப்படியே பேசிட்டே தெரியலாம். ஒரு நாள் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகலாம், ஒரு நாள் வந்து நீ ஆன்மீகவாதி ஆகலாம், ஒரு நாள் நீயே சாமி ஆகலாம், இல்லாட்டினா சீமானுடைய தம்பி ஆகலாம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.